ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் எம்பிரான் திரைப்படத்தோட வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்பிரான், கண்ணாலே காதல், பார்க்காமல் காதல், பார்த்துவிட்டு காதல், நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு காதல் படம் தான். பட் இந்த திரைப்படத்துடைய கதை என்னென்னா, ஒன் சைடாக லவ் பண்ணுற ஆணுடைய கதையை தான் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இது பெண்ணுடைய கதை. மௌனம் பேசியது பார்த்துருக்கீங்களே, அது மாதிரி தான். ஒரு பெண் ஒன் சைடாக ஒருத்தனை ஒரு டாக்டர் லவ் பண்ணுறா. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு தாத்தா தான் இருக்குது, அப்பா அம்மா இல்லை. ஸோ அந்த காதல் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்னு தான் திரைப்படத்துடைய ஒன்லைன். இந்த படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப என்னென்னா, லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோயில், பாண்டிச்சேரி பீச்சு, அதுக்கப்புறம் சுதந்திர தின பூங்கா, இப்படியே அவங்க அப்புறம் வீடு, சின்ன ஒரு வட்டத்தில் சுற்றிருக்காங்க. லோ பட்ஜெட் அப்படி தான் இருக்கணும். ஆனால் நிறைய சுவாரஸ்யமான காட்சிகளை அவங்க நிறைய யோசிச்சிருக்கலாம். பட் இதே கான்செப்டில் ஹிந்தியில் அக்டோபர்னு ஒரு படம் ஒன்று வந்தது. இது எப்படின்னா, இது பொதுவாக சொன்னால் தான் காதல்னு கிடையாது, அது உணர்ந்தாலே காதல் தான். ஸோ அந்த படம் அக்டோபர் ஒரு உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில் எடுத்தப்பட்டது. படத்தில் லவ்வே சொல்லாத ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் எப்படி தன்னை கொடுக்குறான், தன்னை எப்படி அதில் உணர்றான் அப்படின்றது அந்த திரைப்படத்துடைய கதை. ரொம்ப பொயட்டிக்கான ஒரு படம். அது மராத்தியில் ஒரு உண்மை சம்பவத்தினுடைய கதை. அது தமிழ் ஹிந்தியில் பண்ணாங்க. ஆக்சுவலாக அமேசான் ப்ரைமில் கூட இருக்குது, நீங்கள் பாருங்கள். படம் ஒரு பொயட்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இவங்களுக்கு என்ன முடியுமோ அதை வச்சுன்னு பண்ணியிருக்காங்க. பட் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் படத்தில் ஏகப்பட்டது விரைவி இருக்கின்றது. அதில் மாற்றமே இல்லை. பட் ஹீரோ ரஜித் மேனன் அவர் அவருடைய பார்ட்டை சிறப்பாக செஞ்சுருந்தாலும் கூட கொஞ்சம் நிறைய யோசிச்சு டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சில நேரத்தில். பட் அந்த பொண்ணு இன்டர்வலுக்கு பிறகு அந்த பொண்ணு மீது காட்டுற பாசங்கள், அந்த நடிப்புலாம் ரொம்ப நல்லாவே இருந்து. அதே மாதிரி ஹீரோ ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. கண்ணு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுடைய பாட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சிரிச்சாலும் ரொம்ப அழகாக இருக்காங்க. தாத்தா மௌலி அவருடைய ப்ளே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. கல்யாணி நடராஜன் அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அவங்க கட்டிட்டு வர சாரீ எல்லாமே அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா. அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் சாரீஸ். மியூசிக் பிரசன்னா, ஒரு பாட்டு நல்லாயிருக்கு, ஒளிப்பதிவோட புகழேந்தி. இந்த திரைப்படம் 2 மணி நேரத்துக்குள்ளே தான் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் லேகான நிறைய காட்சிகள் இருக்குது. அந்த மாதிரி காட்சிகளுக்கு இவங்க நிறையா வேறு விதவிதமான சுவாரஸ்யமான நெகிழ்ச்சியான நிறைய காட்சிகளை அவங்க யோசிச்சுருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தில். இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்கின்ற கிருஷ்ணபாண்டி லென்த்தான காட்சிகள்லாம் குறைச்சி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான காட்சிகளை இந்த திரைப்படத்தில் அவங்க சேர்த்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது கோமாவில் இருக்கிற பொண்ணு ரொம்ப பிரைட்டாக பளிச்சுன்னு ஒரு ஃப்ரேம்லேயும் வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்கிறது தான் பார்க்குறப்ப கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. சரி, அதை விட்டுடுங்க. பட் வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி? உங்களுடைய பரிந்துரை என்ன அப்படின்னு கேட்டால், த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேற என்ன, இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.